எல்லாமே தன்னை உணர்ந்துக்கிறாங்க எல்லாருமே. ஆமாம். இப்போ தன்னை உணர்ந்த ஞானிகளுக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் வரும்போது அவங்க ஏன் அதை நிவர்த்தி பண்ணியிருக்க முடியலை சாமி? இது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். மற்ற ஞானிகளை விட நான் ரொம்ப கொடுமையாக சாவுவேன். என்ன சாமி அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமாம் சாமி, இயற்கை இதை யாராலையும் மாற்றிட முடியாது. இப்போ நீ ஊருப்பட்ட பாவத்தை பண்ணியிருக்கிற, நீ வந்து என் காலில் ஊந்துட்ட. இந்த பாவத்தை யார் வாங்கிறது? நான் தானே சுமக்கணும், நான் தானே சுமக்கணும். எந்த ஒரு நல்ல குரு உபதேசங்கள் கொடுத்தானோ அத்தனை குருவ நோயாளியாக தான் செத்தான். 10 வயசுல ஆன்மீகத்தில் வந்த ரமண மகரிஷி என்ன பாவம் பண்ணார்? அவரு நரக வேதனைப்பட்டு செத்தாரு. 10 வயசுல ராமகிருஷ்ணர் வந்தாரு, என்ன பாவம் பண்ணாரு? தெய்வமே கதின்னு வாழ்ந்தாரு, நரக வேதனைப்பட்டு செத்தாரு. ஏன்னா எந்த குரு சீடர்களை உருவாக்குறானோ அந்த குரு நோய்வாய்ப்பட்டே சாவான். எந்த ஞானி வந்து சீடர்களை சேர்க்காம அவனை வரைக்கும் போறானா ஒரு நோயும் கிடையாது அவனுக்கு. ஏன்னா உபதேசங்கள் கொடுக்கும் போதே கடவுள்கிட்ட அந்த குரு சொல்ற வார்த்தையே இதுதான், ஐயா நான் உன்னை நம்பி இருக்கிறேன், அவன் என்ன நம்பி வந்துக்கிறான், நல்லவனோ கெட்டவனோ அது என்ன சாரட்டும், அவனுக்கு வழிகாட்டு. அப்ப அந்த பாவம் யாருக்கு போவோம்? குரு தானே கேட்டு வாங்கினாரு, அவர் தானே சுமக்கணும். அதை தான் எல்லா குருவும் சுமக்கிறான், நானும் சுமந்துங்கிறேன் சாமி. சரி, அந்த பாவங்கள் எல்லாம் வந்து குருவுக்கு நோயா தானே வந்து முடியும்? நோயா தான் வரும். பாவம்ன்றது நோய் தானே, பாவம்ன்றது நோய் தான் சாமி. அதுதான் தாக்கம் அவனை, அதில் தானே துன்பம் வரும் அவனுக்கு. அந்த துன்பத்தை அவனுக்கு கொடுக்க தான் செய்யும். ஆனால் அந்த துன்பத்தை கண்டு அவன் கலங்கிடக்கூடாது, அவன் தான் ஞானி. அந்த துன்பத்துக்காக கண்டு கலங்கிட்டான்னா அவன் அஞ்ஞானி. ஏன் இவர்கிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சீடருங்க கேட்குறாங்க, ஐயா உலகம் ஃபுல்லாக எவ்வளோ நல்லது செய்கிறீங்க, ஆனால் உங்கள் உடல் இப்படி நோய் வாய்ப்பட்டிருக்கிறீங்க, இதை ஏன் சீர் பண்ணிக்க மாட்டேறீங்க நீங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப அழகான பதில் சொன்னார். அதான் மகான் அவர் சொல்கிறாரு, இந்த பிறவியில நான் இந்த உடலுக்காக என் மனசை செலுத்தி அதை சீர் பண்ணேன்னா நான் இன்னொரு பிறவி எடுக்கணும் இதை தீர்க்கிறதுக்கு திருப்பி. அதனால இந்த துன்பத்தை இந்த பிறவியில அனுபவிச்சு என் வாழ்க்கையை முடிக்கிறேன் அப்படின்றார். இதுதான் ஒரு நல்ல மகான், ஒரு நல்ல ஞானியினுடைய குறிக்கோள். நேற்று ஒரு அம்மா வந்தாங்க இங்க, 6 மாசமா பேச்சு வரலையா, 6 மாசமா பேச்சு இல்லை. அவங்க வீட்டுக்காரர் வந்து அழுதுக்குன்னே வந்தார். நான் மீன் ரெட்டில்ஸ்லேருந்து நான் மீன் வியாபாரம் பண்ணுறேன் சாமி, சின்ன சின்ன கலர் மீனுங்க, எனக்கு ஒரு குறைபாடும் இல்லை, நல்ல வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன். ஆனால் இவங்க 6 மாதமாக எங்கள் பேச்சுவார்த்தை இல்லாத அக்கம் பக்கம்லாம் பைத்தியம் அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டு. சரி வாமான்னு கூட்டுன்னு போய் அப்புறம் போகும்போது பேசிக்கினே போனாங்க இல்லையா. ஆனால் அவங்கள பேச வச்சேன். ஏற்கனவே நீங்கள் ஒரு வாட்டி அடையாறுலேருந்து ஒரு அம்மா பேச்சு வராமல் வந்தாங்க இல்லையா, அவங்க பேசுனாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், உனக்கு பேச்சு வந்ததே பெரிய தப்பாக போச்சு, ஊர்பட்ட கேள்வி கேட்குற அப்படின்ட்டு. அது மாதிரி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நம்ம மறைமுகமாக சொல்கிறோம். ஏன்னா நேரடியாக எந்த ஞானியும் எதையும் செய்ய மாட்டான். செய்தான்னா மந்திரவாதி மாதிரி ஆகிடுவான். ஜனங்க எல்லாரும் கூட்டின்னு வந்து காலில் வந்து உட்காந்துக்குப்பாங்க. ஞானிக்கு அது இல்லை. நீ எது சொன்னியா சரி சரி பார்க்கலாம்பா அப்படின்னு போகணும். நான் பார்த்துக்கிறேங்க, நான் காப்பாற்றிடுறேங்கன்னு சொன்னான்னா அவன் அஞ்ஞானின்னு அர்த்தம். ஏன்னா இறைவன்கிட்ட சொல்லி சரி பண்ணணும், அதை இவனா சரி பண்ணுறதில்ல. மந்திரவாதி இவனையே நம்பி சரி பண்ணுறேன்றவன். அதனால எந்த மகானும் நான் சரி பண்ணுறேன்னு சொல்ல மாட்டான். சொன்னான்னா அவன் மகான் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு மகானும் அந்த துன்பத்தில் அந்த உடலோட உபாதையை இங்கே அனுபவிச்சுட்டு போனானே தவிர அதுக்காக எந்த முயற்சியும் அவன் எடுக்கலை. சீடருங்க முயற்சிகளை பண்ணாங்க, ஆனால் அது இப்போ கடைசி காலத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. இப்படி தான் சாமி குருமார்கள், நல்ல குருமார்களுடைய நிலை. கடவுள்கிட்ட இருக்கும்போது மனிதனுக்கு சூட்சுமம். இந்த திரேகம் இருக்குது, இந்த உடல் இருக்குது இல்லை, இப்போ நம்ம பார்க்குறோம் இது ஒரே உடல் இல்லை, ஆனால் இது ஒரு உடல் இல்லை.
3 உடல் இருக்குது இதுக்குள்ள. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் எச்சில் ஒன்றும் இல்லை. இது நான் எங்கன்னா ஊந்து இது தேய்ச்சிக்கின்னு இந்த மேலே இருக்கிற தோல் போச்சுன்னா என்ன ஆகுது? கலர் சேஞ்ச். அப்புறம் அது என்ன ஆகுது? எரியுது இல்லையா? இது தண்ணி உடம்பு, நீர் உடம்பு, இது எச்சில். அந்த தேய்ச்சிக்கின்னு இருந்தது நெருப்பு உடம்பு, அது எரியுது. அதுக்கு அடுத்தபடியாக காற்று உடம்பு. அதனால் சூட்சும உடல், ஸ்தூல உடல், காரண உடல், இப்படி 3 விதமான உடல்கள் இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கிறான் இல்லையா? 4 பிள்ளைங்க இருக்குது. ஊயின்னு ஒரே கலாட்டா பண்ணுறான். கோயிலில் போனால் அதே மனுஷன் என்ன பண்ணுறான்? அமைதியாக உட்காந்துக்கிறான். ஒரே மனுஷன்தான். அது மாதிரி திருமூலர், அகஸ்தியரெல்லாம் அங்கே இருந்தது சூட்சும உடல். இந்த பூமிக்கு வந்தது ஸ்தூல உடல். இவ்வளோதான் வித்தியாசம். சொல்லுமா? செத்து போகணும். செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது. எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. சாப்பிட போகிறதே இல்லை. ஆன்மா அழிஞ்சும் போது நீ செத்து போயிட்டா நிம்மதியாக இருக்கலாமே. செத்துட்டால் நிம்மதியாக இருக்கு. உலகத்தில் நீ தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் போது தாய்க்கும் தொல்லை, உனக்கும் தொல்லை. நீ பிறக்கிறதுக்கு உன் உடல் தொல்லை, உன்னை பெற்றுக்கிறதுக்கு அவங்க உடல் தொல்லை. பிறப்புக்குள்ளே இருந்தே உபதிரம் பட்டே இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறோம். உபதிரம் பட்டே வாழ்ந்து சாகணும். எந்த உபதிரமும் வேணா, எந்த தொல்லையும் வேணா, எனக்கு நான் நிம்மதியாக இருக்கணும். செத்து போய் கம்மன்னு பட்டுன்னு நிம்மதியாக இருக்கணும். அது ஒன்று தான். அது சொல்லுங்க. மனித வாழ்க்கையின் லட்சியம் என்னவா இருக்கணும்? இறைவன் அடையிறதா இருக்கணும். அதான் லட்சியம். ஏன்னா நான் பல முறையில் சொல்கிறேன், இந்த மனித உடல் அமைஞ்சது இறைவன் அடையிறதுக்கு. இல்லைன்னா இந்த உடலே கிடையாது இல்லையா? அதனால் அவை சொல்லுது, இந்த உடல் அமைஞ்சதே உத்தமனை காண்றதுக்கு தான். மற்ற ஜீவராசியால் அந்த இறைவன் அடைய முடியாது. அதனால் மனிதனுடைய லட்சியம் எல்லா ஜீவராசியும் சாப்பிடுது, எல்லா ஜீவராசி தூங்குது, எல்லா ஜீவராசி குட்டி போடுது இல்லையா? ஆனால் ஒரே ஒரு வழி, கடவுள் வழிபாடு மட்டும் தெரியாது இல்லையா? மற்றது எல்லாம் நீ சேர்ந்த எல்லாம் செய்யும். அதுவும் பிறந்தது, அதுவும் சாக போகுது, அதுவும் சாப்பிட்டது, அதுவும் தூங்க போகுது, அதுவும் குட்டி போட்டது, அந்த குட்டியும் வளர்த்தது. பகுத்தறிவு என்ன? அது மாதிரி என்ன பகுத்தறிவுது உனக்கு சொல்லு பார்க்க. அது என்னது? பகுத்தறிவுன்னா என்னது? அது எனக்கு தெரியலம்மா. நீ சொன்னேன்னா, நீ என்ன படித்த பொண்ணு, நீ எனக்கு நான் படிக்காதவன் சொன்னேன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். பகுத்தறிவுன்னு எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கிறீங்க. அது என்ன அறிவுன்னு சொன்னீங்கன்னா, அது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எடுத்துப்பேன். ஏமா, சிங்கம் ஒரு காட்டில் உட்காந்துருந்தா வேற இன்னொரு காட்டிலேருந்து ஒரு சிங்கத்தை சேர்க்காது. அது கூட பகுத்து பார்க்குது. வேற சிங்கம் வந்து நம்ம குட்டிங்களை கட்டிட்டோன்னு அந்த எல்லா சிங்கம் சேர்ந்து அதை கட்சி தைச்சி போடும். பகுத்தறிவு இருக்குது. குரங்கு இருக்குது தெரியுமா? அது ஏரியா விட்டு வேற குரங்கு அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தால் எல்லா குரங்கும் அதை கட்சி தைத்தி போடும். பகுத்தறிவு இல்லையா? அது சொல்லு. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. ஆனால் அது பேசுறது நமக்கு புரியல. பேசுது அது வாயில்லாது. எது வாயில்? வாயில்னு எப்படி சாப்பிடும்? சொல்லுமா. எல்லாரும் சொல்லிங்கிறான் வாயில்லா ஜீவங்க. அது வாயில் எது பெற்ற வாயில்னா சாப்பிடும்? வாய் இருந்தால் தான் சாப்பிடும். ஆனால் அதனுடைய பாஷை உனக்கு புரியல, உன்னுடைய பாஷை அதுக்கு புரியல, அதனால் அது பேசலைன்னு நினச்சிக்கிற. ஒரு மாடு எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி இங்கேருந்து பேஞ்சுன்னா அங்கே இருக்கிற மாடு ஓடியாது. எல்லா மாடும் ஓடியாதுல. 100 மாடு மேய்ஞ்சிருந்தா கூட அதனுடைய கண்ணு கத்துச்சுன்னா அதனுடைய தாய் எங்கேயோந்து ஓடியாது. புரியுது இல்லை? பகுத்தறிவு இருக்குது. எதுக்கு பகுத்தறிவு இல்லை? நம்ம ஏமாத்திங்கிறோம் சொல்லிக்கின்னா அது சொல்கிறது இல்லை, ஏமாத்துறது இல்லை. இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குது தெரியுமா? ஒரு பாம்பு நேற்று வந்து இதில் தோல் உரிச்சிட்டு போகுது. எவ்வளோ பகுத்தறிவு இருக்குது பாரு. அங்கே எங்கன்னா காட்டில் உரிக்க வேண்டியது தானே. நான் பயப்படுறதுக்காக இங்கே வந்து உரிச்சிட்டு போகுது. இந்த கதவுல வந்து மாட்டி அதனுடைய தோலை உருவி விட்டுட்டு போய்கிட்டு. அப்போ பகுத்தறிவு இருக்குது. அதுக்கு பகுத்தறிவு இல்லாத ஒரு மனிதங்கன்னே கிடையாதும்மா. பகுத்தறிவுன்றது என்னதுன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேம்மா. என்னது ப்ரூவ் பண்ணாங்க சொல்லு. அதானே ப்ரூவ் பண்ணதான் சொல்லணும்.
மனிதர்கள்னா அதுக்கு 6 சென்ஸ் மனிதர்களுக்கு உண்டு ஓ, அப்படின்னு. எந்த மனிதனுக்கு இருக்குது அப்படி? எல்லா ஜீவராசியும் உனக்கு என்ன ஆகுதோ அத்தனையுங்குது. ஒன்றே ஒன்று மட்டும் அதுக்கிட்ட கிடையாது, பேப்பர் வச்சுக்கின்னு படிக்காது, டிவி போட்டுக்கின்னு பார்க்காது, 10 பேரை உட்கார வச்சு பாடம் எடுக்காது. இதுதான் பகுத்தறிவு. மற்ற ஜீவராசிகள் செய்யாததை நீ செய்யக்கூடிய ஆற்றலுக்கு பகுத்தறிவு. பகுத்தறிவுன்றது என்னன்னு தெரியுமா? அது சும்மா பகுத்தறிவுன்னு பேசக்கூடாது, ஏமாத்தின்னு இருக்கக்கூடாது. ஒரு இயற்கையாக எல்லா ஜீவராசிக்கும் ஓர் அறிவோடு பிறக்குது, அது இயற்கை. ஆனால் படித்தது, பார்த்தது, கேட்டது இது எல்லாம் சேர்ந்து ஒரு அறிவாக சேரும்போது, இன்னொரு அறிவு சேரும்போது, ஒரு அறிவு ஏற்கனவே இருக்குது, பார்த்தது, பேசுறது, கற்றுக்கிறது எல்லாம் சேரும்போது இதுக்கு பேர் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு இயற்கையிலேயே இல்லை, தெரியுமா? இதுதான் பகுத்தறிவு. ஆனால் அது பார்க்கறது கிடையாது, பேசுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, டிவி பார்க்கறது கிடையாது, பேப்பர் படிக்கிறது கிடையாது. அதனால் அந்த அறிவு மட்டும் அதுக்கிட்ட இல்லைம்மா. மீது எல்லாம் நம்மக்கிட்ட என்ன செய்யணுமோ அதெல்லாம் அது செய்யுது. ஆமா சார். சொல்லுங்க. மிக்க நன்றி. ஊழ்வினை பயன் அப்படின்னு சொல்றாங்களே சுவாமி, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் தான் நான் ரயில்வேயில் ஒரு 40 வருஷம் வேலை செய்தேன். 65,000 ரூபாய் எனக்கு சம்பளம். நான் எங்கன்னா சாப்பிட்டு கம்மன்னு படுத்துனுக்கு வேண்டியது தானே. நான் முன்ன செய்த பாவத்தினுடைய பலனா இந்த வீட்டெல்லாம் வித்துட்டு வந்து இங்கே போட்டுட்டு உட்காந்து கத்தின்னு இருக்கிறேன், வாடகை வீட்டில் உட்காந்துங்கிறேன். இதுதான் முன்வினை எனக்கு. இல்லைன்னா நான் ஒரு வீடை கட்டி நல்லா இருக்கலாம், நல்லா பொண்டாட்டி புல்லு கட்டிவிடா, எதுக்கு இவ்வளோ பேரை உட்காந்து ஆவி போக கத்தின்னு இருக்கணும்? மனிதனுக்கு 2 விதத்தில் உயிர் போகும். ஆயுள் குறையும், எச்ச துப்பிக்கினே இருந்தான்னா ஆயுள் குறையும். ஒரு மனுஷங்கிறன சும்மா நான் இச்சுக்குன்னு எச்ச துப்புவான் சில பேர், அவனுக்கு ஆயுள் குறையுதுன்னு அர்த்தம். ஒருத்தன் அதிகமாக பேசிக்கினே இருந்தான்னா ஆயுள் குறையுதுன்னு அர்த்தம். நான் இன்னும் 10-15 வருஷம் உயிராக இருக்கலாம்னு நினச்சின்னு இருந்தேன். இங்கே கத்தி என் ஆயுள் குறைஞ்சி போச்சு. இப்போ இது முன்ஜென்மத்தினுடைய வினை. எனக்கு முன்ஜென்மத்தினுடைய வினை விளைவுகளாக மாறிடும். நான் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் நினைப்பேன், ஆனால் அந்த நல்லதை செய்யணும்னு நினைப்பு தீமையாக மாறி போயிடும். இது எப்படி மாறிச்சின்னு தெரியாது. அதான் முன்ஜென்மத்தினுடைய வினை. ஒரு குழந்தை பிறக்க போகுது, தாயன் தகப்பனும் நல்லா பிறக்கணும், என் குழந்தை நல்லா வளரணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு கால் இல்லாத போகுது, முன்ஜென்மத்தினுடைய வினை இல்லையா? அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா கூட அவ்வளோ வருத்தப்பட மாட்டேன். ஆனால் நான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா என் மனம் தாங்கவே தாங்க. இதை அதை பார்த்து 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 வாழ்நாள் ஃபுல்லாக நான் வேதனைப்பட்டு சாகணும். இது முன்ஜென்மத்தினுடைய வினை. சாப்பாடு கிடைக்கும், எனக்கு சாப்பிட கை இருக்காது, இது முன்ஜென்மத்தினுடைய வினை. துரியோதனனுடைய அப்பா, அவனுக்கு 7 களத்தில் சாப்பாடு. எத்தனை காலத்தில்? 7 களத்தில் சாப்பாடு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தட்டில் போட்டால் போதும், ஆனால் அவனுக்கு 7 களத்தில் சோறு போடணும். ஏன் அவனுக்கு மட்டும் 7 காலத்தில் சோறு போடணும்னா, ஒரு புடி எடுத்த உடனே மீதி ஒரு காலம் சாப்பாடு புழுவாக மாறி போயிடும். அதனால் 7 காலத்தில் போட்டால் 7 புடியாவது இட்டோம் சாப்பிட்டு போட்டோம். அது முன்ஜென்மத்தினுடைய வினை. இப்படி விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிர்மறையாக வர்றதெல்லாம் முன்ஜென்மத்தினுடைய வினை. இதை உணர்ந்தால் தெரியும், உணரலன்னா தெரியும். சொல்லுங்க. பாவச் செயல்களை எப்படி தவிர்க்கலாம்? நீ உனக்குள்ளவே இருந்தீங்கன்னா பாவச் செயலேருந்து உன்னை தவிர்த்துக்கலாம். ஆனால் நீ உலகத்தோடு போயிட்டீங்கன்னா பாவச் செயலேருந்து தவிர்க்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறான், அந்த அரசியல்வாதி நல்லது செய்யணும்னு அவன் நாட்டுக்கு வந்துட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவனை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்கிறான், ஆனால் அவனுக்கு எதிர்த்துக்கு நிற்கிற கட்சிக்கு தீமையை செய்கிறான் இல்லையா? ஆனால் அவன் வீட்டோடு இருந்தால் நன்மையும் செய்ய போகிறதுல தீமையும் செய்ய போகிறதுல அவனாக இருந்துக்கலாம்ல. அது மாதிரி நம்ம ஊருக்குள்ளே நான் தான் பெரிய ஆளுன்னு போனால் தீமைகள் செய்ய தான் வந்துடும், அது தானாகவே வந்துடும் இல்லையா? அதனால் நானாக இருந்துட்டேன்னா இப்போ இங்கே உட்காந்து பேசின்னுக்கிறேன். இப்படி பேசுறதால 100 பேர் என்னை வாழ்த்துறான், 200 பேர் என்னை திட்டுறான்.
ஆனால் இதை செய்யாமல் நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்னை யாரும் திட்ட போகிறதும் இல்லை, வாழ்த்த போகிறதும் இல்லை. இதுதான் ஜென்மாந்திர வாசம். சொல்லுங்க. தியானம் பூஜைகளுக்கெல்லாம் இந்த திசையில தான் உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உண்டா? எந்த திசையிலையும் திசைன்றது நீ வகுத்துக்கிறது இல்லையா? 4 திசை. சூரியன் எந்த பக்கம் உதயமாவதோ அது கிழக்கு திசை, சூரியன் எந்த பக்கம் அஸ்தமாவதோ அது மேற்கு திசை. இது ரெண்டுக்கும் இடையில தெற்கு வடக்குன்னு சொல்லுவோம். இந்த திசைகளை வகுத்தது நீ. இந்த 4 திசைக்குள்ள இடையில ஒரு திசையை உருவாக்கினா 8 திசையா மாறி இல்லையா? அப்போ இந்த 8 திசையில எந்த திசையில நீ உட்காருவ? இப்போ உனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களாவில் நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு திசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை கட்டிக்கலாம். ஒரு 10க்கு 10 ஒரு வீட்டில் ஒருத்தன் குட்டனுக்கும் போது எந்த திசையில் உட்காருவோம்? அதனால் திசையே தேவை கிடையாது. அவன் மனம் சரியான உறுதியோடு இருந்ததுன்னா அவனுக்கு எந்த திசையும் தேவை கிடையாது. இறைவன் மட்டும்தான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கணும். அவனுக்கு திசையே தேவையில்லை. அது இல்லாதவனுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்து கடவுளை முழுமையாக நம்புறவனுக்கு எரு திசையும் கிடையாது. இதை தான் என் பட்டினத்தார் சொன்னார். 8 திசையில் இறைவன் இருப்பான். இறைவன் இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாதுறான். இப்போ சந்திரமண்டலத்துக்கு போனாங்கல்ல போன வாரம் போனாங்கம்மா. அதுக்கு முன்னாடி சந்திரமண்டலத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. இப்போ போன வாரத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு போய்க்கிறாங்க. ஏன்னா உயிரினங்க தான் இல்லை. ஏன் உயிரினம் இல்லை? மண்ணு தான் இருக்குது. சந்திரமண்டலத்துலேயும் மண்ணு தான், கல் மண் தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஏன்னா சந்திரமண்டலம் வரைக்கும் நான் போய் வந்தேன். அதனால் கல் மண் தான், கொயாங்கல் கல் மண் தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஒரு மண் தான் இருக்குது. ஏன் உயிரினம் இல்லை? ஏன் என்னம்மா தரை இருக்குதம்மா, வாழ வேண்டியதானம்மா. எது இருந்தாலும் நீர் இல்லைன்னா வாழவே முடியாது. எது ஒன்றா இருக்கட்டும், நீருன்னு ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு தாவாரம் கூட முடியாது. இந்த உயிரினங்கள்லாம் உருவானது நீர்லேருந்து உருவாகி தான் தரையிறந்து. நீர் இல்லாத ஊரில் மனிதனும் மற்ற ஜீவராசியோ இல்லை புல்லு பூண்டு கூட முளைக்காது. அப்போது அங்கே காரணம் என்னென்னா நீரோட்டம் இல்லை. நீரோட்டம் இல்லாதால மற்ற பொருள்கள் உருவாகும். இந்த பூமியில் நீரோட்டம் உண்டு. பூமிக்குள்ளவும் இருக்குது, மேலே இருக்குது நீரோட்டம். நீரோட்டம் இருக்கிற இடத்துல தான் நீர் வாழ்வு. அந்த நீரோட்டம் கடவுள். அந்த நீரோட்டம் கடவுள். வேறு எந்த கடவுளாவது வந்து நான் இருக்கிறேன் சாப்பிட முடியுமா? எந்த கடவுளும் ஜோர் போட்டு காப்பாற்ற முடியாது. அப்போ மனிதனை காப்பாற்றுறது 5 பஞ்சபூதங்கள். அதுதான் கடவுள். மற்றதெல்லாம் பொய் இல்லையா? அந்த 5 பஞ்சபூதம் உனக்குள்ளும் இதுதான். இது இல்லாத இடத்துல மனிதனால் வாழ முடியாது. அப்போது இறைவன் எங்கே இருக்கிறான்னா நீ உட்காந்துங்கிற பக்கத்துலேயே உனக்கு இருக்கு. ஆனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீ கண்டுபிடிக்கிற நிலையிலே இல்லை. ஆனால் இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமும் வாழாது, மனிதனும் வாழாது. இப்போ பகுத்தறிவை பற்றி பேசுனேன். இது ஒரு காடு. இந்த காட்டில் மாடு பட்டும் கிடக்குது இல்லையா? பன்னி பட்டும் கிடக்குது, எல்லா ஜீவராசியும் பட்டும் கிடக்குது. ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒரு வீடை கட்டிக்கிற உனக்கு உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டியிருக்கிற. நீ ஒண்டியை படுத்திய வீட்டில் ஏன் படுக்க? நீ கட்டினத்தானே. பகுத்தறிவுன்றீங்களே, ஏமாத்தின்னு இருக்கிறோன்னு அர்த்தம். நீ கட்டின வீடு உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிற. நீ உன்னால் பட்டு தூங்க முடியல. ஆனால் அது எதையுமே கட்டலை. பாம்பு போகுமா, பல்லி போகுமா, எது பிடிச்சா அதை கடிக்குமோ தெரியல. ஆனால் மைதானத்தில் பட்டு கிடக்குது. ராத்திரி பகலும் தூங்குது, நல்லா நிம்மதியாக தூங்குது. உன்னால் 3 கோடி ரூபாய் போட்டு கட்டிட்டு உன்னால் தூங்க முடியல. ராத்திரிக்கெல்லாம் மூச்சு சுற்றிக்கிற லைட் போட்டுது. ஏன் காரணம் என்ன? ஏமா கற்பனை. மனிதனுக்கு கற்பனை அதிகம். அதுக்கு கற்பனை கிடையாது, நிஜத்தில் வாழறது. அதனால் அது எங்கே ஒன்றா பட்டுக்குது. உனக்கு கற்பனை இங்கே பட்டா பேய் வருமா, இல்லை யாருனா திருடம் வருவானா யோசித்துக்கினே இருப்ப கற்பனையில்.
அதனால் உன்னால் படுக்க முடியல இல்லையா? அப்போது மனிதனுடைய வாழ்வே அவன் பாதி பேர் கற்பனையில் வாழ்ந்துருக்க. அதனால் அவன் தனித்து எங்கேயும் போக முடியாது. அவனுக்கு பயம் வந்துடும் தானாக. அவன் கற்பனை அவனை பயம் போட்டுரும் இல்லையா? அதை நம்மளை விட மற்றதெல்லாம் உயர்ந்த பொருள் தான். ஆனால் உலகத்திலே உயர்ந்தவங்க நம்ம தான். உயர்ந்தவனா மாறுறதில்லை, மாறணும். மாறுறதுக்காக தான் இவ்வளோ பேசிக்கணும். சொல்லுமா. ரொம்ப நன்றி சுவாமி. ஏன்னா நம்பவே முடியல. ஆக்சுவலி நீங்க சொன்னது உண்மை. நான் வந்து தனியாக எடுத்து ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா எனக்கு பேய் பிசாசு பயம், கற்பனை ரொம்ப ஜாஸ்தி. நீ இல்லைம்மா, நீ இல்லை, எல்லா மனிதர் நிலையும் அதுதான். நீ மட்டுமே இல்லை, எல்லா மனிதனுடைய நிலை தான். 10 பேர் இருந்தால் ஓணுவான். யாரும் இல்லைன்னா இப்படி 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 எட்டி எட்டி பார்த்துருவான். அதெல்லாம் உண்மை கிடையாதா? எது உண்மை? ஆவி பேய் நீ தானே ஆவி, நீ தானே பேய். நீ என்ன பண்ற? இன்னொரு பொருளை பிம்பம் ஆக்கிக்கிற, அதனால நீ பயந்துன்னுக்கிற. நான் தான் பேய் நினச்சின்னா பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கற்பனையெல்லாம் நமக்கு வேணாம். ஆவி இருந்தால் இருந்துட்டு போட்டுமே. உன்னை என்ன பண்ண போகுது? அது வந்து இந்த பல்பு இருக்குது தெரியுமா? பல்பு 100 வாட்ஸ் பல்பு, 250 வாட்ஸ் கரண்ட் வருது. அதில் 100 வாட்ஸ் ஓல்டரில் பல்பு போட்டிங்கன்னா பல்பு எரியும். அதே கரண்ட்டில் அதே பல்புக்கு வந்து ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகிடும்? பெஸ்ட்டாகிடும். அதே மாதிரி ஒரு உடலுக்கு ஒரு ஆன்மாவனுடைய பலம் உண்டு தாங்கிறதுக்கு. இன்னொரு பேய் வந்து உனக்குள்ளே இறங்க சின்னத்துக்கு நீ பெஸ்ட்டாகிடுவ. அதனால் அதெல்லாம் நம்பக்கூடாது. கடவுளை மட்டும் நம்பு, தைரியமாக வாழ கற்றுக்கணும். ஆமாம். அப்போ பேய் கடவுளோட பேய்க்கு பலம் ஜாஸ்தியா? கடவுள் நினச்சா பேய் மண்ணா போயிடும். ஆனால் பேய் நினச்சா கடவுளை அசைக்க கூட முடியாது. கடவுளே உனக்குள்ள இருக்குது, உன்னை அது என்ன பண்ணும்? உன்னுடைய பயம்தான் உன்னை ஆட்டி படைக்குது. சொல்லுமா. இப்போ வந்துட்டு இந்த பேய் பிசாசுகள்னு சொல்றாங்களா, அவங்க வந்து அவங்களோட நிறைவேறாத ஆசைகள்னால தான் சுத்திட்டு இருக்கறதா சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்மள வந்து எந்த மனிதனுக்கும் நிறைவேறதே கிடையாது. இந்த மனுஷன் செத்து போயினா துட்டு ஏசி ஊற்றுவாங்க, சுடுகாட்டில் கொளுத்திடுவாங்க, எல்லா இடமும் எரியும். இந்த மாறு எலும்பு மட்டும் எரியாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு பண ஆசை, அதனால் துட்டை ஏசி எடுத்துன்னு போய் அதை தெரிஞ்சால் எரிஞ்சு போடும். எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் நிராசையில் இறந்து இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வாழாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உடல் இல்லாத உயிரால் வாழ முடியாது, ஆன்மாவால் வாழ முடியாது. ஆன்மா இல்லாத உடல் வாழ முடியாது. எந்த ஆன்மாவும் வெளியே தெரிய முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு உடல் தேவைப்படும். அது சூட்சும சரீரத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் பூந்து வந்து தான் ஆகணும். அதனால தான் பெரியவங்கெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளிங்க பாரு. ஒரு குழந்தை இல்லை, ஒரு தாய் தகப்பனுக்கு. அவன் குழந்தை இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளோ வைத்தியம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு கோயிலுக்கு யாத்திரை போய் ராத்தந்தாங்க குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. அப்போ சாமியை குழந்தை கொடுக்க போகிறாரு? சாமி குழந்தை கொடுக்க போகிறதில்ல. அங்கே நல்ல ஆத்மாக்கள் அந்த இறைவன் அந்த உலாவிகின்னு இருக்கும். அங்கே நீ தங்க, நான் அந்த ஆத்மாக்கள் கர்ப்பத்தில் புகுந்துக்கும், உனக்கு கரு உருவாய் குழந்தை பிறக்கும் அப்படின்றதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரியாமல் தவறு தப்பாக எடுத்துக்கின்னு நம்ம தப்பாக பேசிக்கின்னு இருக்கிறோம். உண்மையை பேசுங்க, உண்மையை தெரிஞ்சுக்குங்க. பல பேருக்கு உண்மையை சொல்லுங்க. அது நல்லது, உங்களுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. அடுத்தது சாமி, இப்போது நான் ஞானேந்திரத்துக்கும் கர்மேந்திரத்துக்கும் வித்தியாசம் தான் சார். ஞானேந்திரம் கர்மேந்திரம் எல்லாமே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை நடத்தக்கூடியதுக்கான கருவிகள். ஞானேந்திரியம் சொல்லக்கூடியது இந்த புலன்கள். எதன் வழியாக நமக்கு அறிவு வருமோ, ஒரு கால் வழியாவோ ஒரு கை வழியாவோ நமக்கு அறிவு வருமானு அறிவு வராது. பார்க்குற விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்குறோம், அது ஒரு அறிவு. அப்போ கண் மூலயமா நமக்கு ஒரு அறிவு வருது. கேட்குறோம், காது மூலயமா ஒரு அறிவு வருது. மூக்கால் சுவாசிக்கிறோம், அதன் மூலயமா பிரித்து பார்க்கக்கூடிய அறிவுகள் வருது. பேசுகிறோம், அதன் மூலயமா நமக்கு நாக்கால் சுவைக்கிறதுனால ஒரு அறிவு வருது. உடம்பால் உணரும் போது ஒரு அறிவு வருது. இப்படி 5 விதமான கருவிகள் மூலயமா 5 விதமான அறிவுகள் நமக்கு வரதுனால அதுக்கு அறிவுனாலே ஞானம். அப்போ இந்த கருவிகளுக்கு பேர் ஞானேந்திரியம்.
இந்த கர்மேந்திரியம்ன்றது கால், கை, மலஜலம் போகக்கூடிய கருவிகள். அதோட இந்த வாயின்ற ஒரு கருவியும் சேர்த்து கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள்னால் தொழில் செய்யக்கூடிய வழிகள். இப்போ நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு நிலைக்குமா? அப்போ இந்த உடம்பு நிலைக்கணும்னாவே இந்த வாய் சாப்பிடணும். அப்போ இந்த வாய் ஒரு தொழிலை செய்யுது, அப்போ அது தொழில் கருவி, அப்போது கர்மேந்திரியம். என் கால் நடந்தால் தான் எல்லா இடத்தையும் பயணம் பண்ண முடியும், அப்போ இந்த கர்மத்தை அது செய்யுது, ஒரு வேலையை செய்யுது. அப்போ வேலை செய்யக்கூடிய கருவிகள் 5, அதுக்கு பேர் கர்மேந்திரியங்கள். உணரக்கூடிய கருவிகள் 5, அதுக்கு பேர் ஞானேந்திரியங்கள். ஆனால் இதுக்கும் மேலே இன்னொரு பொருள் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் என்னது? மனம். உயிர் போய் புனம் பத்துனுக்குது. ஞானேந்திரியம் இருக்குது, கர்மேந்திரியங்குது. ஆனால் அதால் உணர முடியுமா, நடக்க முடியுமானா 2 வேலையும் அதால் செய்ய முடியாது. யார் இருந்தால் செய்வான்னு சொன்னால், உயிர் இருந்தால் அந்த இவ்வளோ கருவியும் வேலை செய்யும். உயிர் இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ கருவிக்கு வேலை இல்லை. சரி, உயிர் மட்டும் இருந்தால் போதுமானா உயிர் மட்டும் இருந்தால் போதாதுப்பா. இதையெல்லாம் பிரித்து பக்குவப்படுத்தி பார்க்கறதுக்கு உள்ள ஒரு பொருள், உயிரையும் மீறி ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு பேர் மனம். அந்த மனசையும் இந்த மாதிரி பிரித்து பார்த்தால் அதுக்குள்ள சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்ற 3 பொருளை போட்டு வச்சுருக்கான். அப்போது பார்வை பார்க்குறோம், இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு பிரித்து அது பார்க்காது, அது ஒரு கேமரா தான். அதுக்கு எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது. சிலர்லாம் கண்ணு திறந்துனே தூங்கி நிற்பாங்க, போகிறது வரது எதுவும் தெரியும், ஆனால் கண்ணுன்னு பார்த்துனே இருக்குது எல்லாத்தையும். ஆனால் உள்ளகிறவர் தூங்கிட்டாரு. உள்ளகிற மனம் தூங்கிட்டால் கண்ணு திறந்து இருந்தாலும் எதுவும் ரிசீவ் ஆகாது. அப்போ இந்த பார்வைக்கான சக்தி எங்கேருந்து வருதுன்னா, மனம் விழிப்பாக இருந்தால் தான் இந்த பார்வை பார்க்கும், அதால் உணர முடியும். காது திறந்துருக்குது, வாய் திறந்துருக்குது, ஆனால் எதுவுமே தெரியல. காரணம் என்ன? மனம் தூங்குனா மற்ற எந்த பொருளும் இருந்தும் பயன் இல்லை. மனம் விழிப்படைஞ்சால் எல்லா பொருளுக்கும் உயிர் வருது. அப்போ உண்மையிலே உயிர் புலன்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், மனம் விழிப்பாக இருக்கும்போது மட்டும்தான் புலன்கள் வேலை செய்யும். அதனால தான் குருமார்கள் என்ன பண்ணிட்டாங்க, உயிரால் மட்டும் புலன்கள் வேலை செய்யலை. தூக்கத்தில் உயிர் இருக்குது, எந்த புலனும் வேலை செய்யலையே, அப்போ அது செத்து போன மாதிரி கிடக்குது. இந்த நிலையை யோகத்தின் மூலிமா உயிர் இருக்கணும், உணர்வற்ற நிலைக்கு கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியும் அப்படின்னு அவங்க அனுபவித்து, நீங்கள் உலகமே அனுபவிக்கணும்னு போட்ட பாதை தான் இந்த யோக பாதை. உயிர் இருக்கும்போது உயிரற்ற ஒரு தன்மையை நாம் அடைய முடியும்னா அதுக்கு பேர் தான் ஞானம். இதுக்குள்ளே எல்லாம் இருக்கும், எந்த உணர்ச்சியும் இருக்காது. நான் பார்ப்பேன், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு எதுவுமே தெரியாது, கடந்து போய்கினே இருப்பேன். அப்படின்னா இந்த புலன்கிட்ட இருந்து நான் எதையும் உள்ளே வாங்கலை, என் மனம் எனக்குள்ளே ஒடுங்கி நிற்கிது அப்படின்னா அது பாடத்தினால் வந்த ஒரு ஞானம். அப்போது நாம் எல்லாம் ஞானத்தை அடையணும்னா மனசை அடக்கணும், மனம் அடங்கணும்னா புலன் அடங்கணும். இது ஒன்று இழுக்கும். தண்ணியில் இருக்கிறது கரையை நோக்கி வரும், கரையில் இருக்கிறது தண்ணியை நோக்கி போகிறோன்ற மாதிரி ஒன்று இழுக்கும். இதுக்கு காரணமான பொருள் இந்த மனம்பா. இந்த மனசை ஒருத்தரால் அடக்கி ஆள முடியும்னா இந்த உலகத்தையே ஒருத்தரால் அடக்கி ஆள முடியுன்றது தான் இந்த யோக பாதையில், இந்த ஞான பாதையில் உள்ள விஷயங்கள். அப்போ போகிறவங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஞானேந்திரியம்னா என்ன, கர்மேந்திரியம்னா என்ன, அது எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு நாம் படிப்படியாக அதை ஆராய்ச்சி பண்ணிக்கினே நாம் பாடத்தையும் அனுபவிக்கும் போது இந்த விதை சாதாரண விதையில் இதுக்கு உள்ள பெரிய விருச்சம் உறங்கிக்கினுங்கிறதுன்றத ஒரு உண்மை புரிஞ்சிடும். அந்த உண்மையை புரிஞ்சால் யார் விதைச்சாரோ அவரை ஒரு நாளும் நம்ம விட்டு விலக மாட்டோம். அது சாமி, அன்பார்ந்த சீடர்கள் ஒரு வேண்டுகோள். நம்ம அடுத்த ஐயாவுடைய குரு பூஜையை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு ஐயாவுடைய திருக்கரங்களால் எங்கே நம்ம போய் அந்த நிறுவனத்தை இது பண்ணுறோமோ, குரு பூஜை அங்கே தான் நடக்கும். ஒரு சீடரும் நீங்கள் மனசில் வச்சுங்க. அதுக்காக நம்ம மொத்த பேரும் உழைக்கணும், ஐயா புகழ் வாங்கணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சார். விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போனார். விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போய் 1000 விஷயங்களை பேசுகிறார். அவர் எதுக்காக போனார்? இந்த இந்து மதம் எவ்வளோ புனிதமான மதம், இந்த இந்து மதம் ஏன் இந்து மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இந்து சமயம் என்னெல்லாம் சொல்லுது, அதை உலகத்துக்கு அதனால் பயன் என்ன அப்படின்னு இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சொன்னார். ஒரே ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. வெளிநாட்டுக்கு போய் ஒரே ஒருத்தரை பற்றி அவர் பேசவே இல்லை.
மற்ற 1000 விஷயங்களை பேசுகிறார். ஞானத்தை பற்றி பேசுகிறாரு, கர்ம யோகத்தை பற்றி பேசுகிறாரு, பக்தி யோகம்னா என்னன்னு பேசுகிறாரு, இந்த மதம்னா என்ன பேசுகிறாரு, என் நாடு எவ்வளோ பெரிய நாடு, அங்கே வாழ்ந்த ஞானிகள் எப்படிப்பட்டவங்க, எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறாரு. ஒரே ஒருத்தரை பற்றி அவர் பேசவே இல்லை. பேசலைன்னா சும்மா விடுமா உலகம்? சும்மா விடுமானா விடலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவரை கேட்குறாங்க, ஏன் சாமி நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு பாரம்பரியம் இருக்குது, அங்கேருந்து வந்தீங்களே, ஏன் உங்கள் குருவை பற்றியே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, மற்ற எல்லாத்தையும் பேசுகிறீங்களே அப்படின்றாங்க. அப்போ வந்து சிரிச்சிக்கினே அவர் சொல்கிறாரு, நான் இந்தியாவில் இருந்தேன்னா என் குருவை பற்றி பேசியிருப்பேன், நான் இப்போ வெளிநாடு வந்திருக்கேன். வெளிநாடு வந்தால் என் இந்தியாவில் 1000 ஞானிகள் இருக்கிறாங்க, அந்த ஞானிகளை பார்த்து 1000 கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ நான் ஞானத்தை பற்றி பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஞானியோட என் குருநாதரை பற்றி பேசும்போது, ஓஹோ இங்கே ஒரு ஞானி இருந்தார், அவரை மாதிரி தான் போலக்குதுன்னு என் குருநாதரை ஒரு ஞானிக்கு ஈக்குவலாக வச்சு பார்ப்பாங்க. ஆனால் நான் வந்திருக்கிறதோ வெளிநாடு, அங்கே பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் தொழில் மட்டுமே செய்வான், பணம் மட்டுமே பிரதானம், இன்பம் மட்டுமே பிரதானம்னு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் என் குருநாதரை பற்றி நான் பேசினா அவங்க என்ன யாரோட பொருத்தி பார்ப்பாங்க? அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் 4 நல்ல விஷயம் பண்ணி பேசியிருப்பார், ஓஹோ இவரை மாதிரி தான் போல அந்த ஊரில் ஒருத்தர் பேசியிருப்பார் போலக்குதுன்னு என் குருநாதருக்கு இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு இந்த வெளிநாட்டில் குருவை பற்றியே நான் பேசலை அப்படின்னாரு. இப்போ கூட நாம் வெளிநாடு தான் வந்திருக்கிறோம். அதனால் சில நேரங்கள் குருநாதரை பற்றி செய்ய முடியாமல் பேச முடியாத ஒரு நிலை வரும். ஒரு நாள் நாமளும் இந்தியாவுக்கு போவோம், அங்கே என் குருநாதரை பற்றியும் பேசுவோம். ஏன்னா அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு மட்டும்தான் குருநாதர்னா யாருன்றது புரியும். புரிகிற இடத்துல தான் அவரை பற்றி பேசணுமே தவிர புரியாத இடத்துல பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால் வெளிநாட்டிலேருந்து இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டோம். புரியுதுங்களா? எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் வந்து விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் வந்து கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னியகுல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம்.